Bismillahirrahmanirrahim. Alhamdulillah ala kulli hal. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 18 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு ஹாபில் காபில் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மாஇதாவில் 27வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் இதனுடைய செய்தியை அல்லாஹ் பேசுகிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் 2 பேர், ஹாபில் காபில். காபில் என்பவர் கொலை செய்தவர், ஹாபில் என்பவர் கொலை செய்யப்பட்டவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் தஆலா 2 குழந்தையை அல்லாஹ் தருவான். ஒரு ஆண் குழந்தையையும் ஒரு பெண் குழந்தையும். ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள். முதலாவதாக பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை தன்னோடு பிறந்த பெண் குழந்தையை நிக்காஹ் செய்யக்கூடாது. அடுத்ததாக பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும் அல்லவா, அந்த பெண் குழந்தையை நிக்காஹ் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பிறந்த ஆண் முதலாவதாக பிறந்த பெண் பிள்ளையை நிக்காஹ் செய்து கொள்வார். இப்படித்தான் நிக்காஹ் செய்யும் முறையை ஷரியத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா அமைத்திருந்தான். ஆனால் இந்த காபில் இருக்கிறாரு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இப்படித்தான் நிக்காஹ் முடிக்க வேண்டும் என்பதை சொன்னபோது காபில் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், காபிலுடன் பிறந்த அந்த பெண் குழந்தை அக்லீமா, அந்த பெண் பிள்ளையின் பெயர் அக்லீமா. அவர்கள் ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அதனால் தன் உடன் பிறந்த பெண் பிள்ளையை அக்லீமாவைத்தான் நான் நிக்காஹ் செய்வேன். எனக்கு அடுத்ததாக பிறந்த பெண் பிள்ளையை நிக்காஹ் செய்ய மாட்டேன். அந்த புள்ள கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும், ஷரியத்திற்கு மாற்றமாக நான் இந்த பிள்ளைத்தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், பிடிவாதமாக இருக்கிறார் காபில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்படி முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அப்படின்னா 2 பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பார்த்து அதன் பிறகு முடிவு செய்யலாம் அப்படிங்கிறான். 2 பேரும் என்ன செய்கிறாங்க, குர்பானிக்காக வேண்டி பொருட்கள் கொண்டு வரார். காபில் என்ன செய்கிறாரு, கோதுமை தண்டுகளை கொண்டு வரார் குர்பானி கொடுப்பதற்கு கோதுமை தண்டுகளை கொண்டு வரார். ஹாபில் அவங்க ஆட்டை கொண்டு வந்தார் குர்பானி கொடுப்பதற்கு. உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தான் குர்பானி கறியை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. எத்தனையோ சலுகை எல்லாம் நமக்கு வழங்கியதில் இதுவும் ஒன்று, குர்பானி கறியும் ஒன்று. முந்தைய காலத்தில் அல்லாஹ் தஆலா அவங்க சமுதாய மக்கள் குர்பானி கொடுத்தாங்கன்னா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு யாருடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறானோ அவருடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா எரித்து விடுவார். அது கபூலானதினுடைய அடையாளம். யார் குர்பானியை ஏற்றுக்கொள்ளையோ அந்த குர்பானியை அல்லாஹ் எரிக்க மாட்டான். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அது எரிக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். தக்வாதாரிகளிடமிருந்து, முத்தகீன்களிடமிருந்து, இரையச்சமுடையவர்களிருந்து தான் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி கொள்வான். அது எதுவாக இருந்தாலும் சரி, குர்பானியாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முத்தகீன்கள்ட்ட இருந்து அல்லாஹ் கபூலாகும். ஹாபில் அவங்க இரையச்சம் உள்ளவர்கள், அவங்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்.
காபில் சாதாரணமாக கொண்டு வந்து கோதுமை தண்டுகளை கொண்டு வந்தார். அவங்களுடைய குர்பானி ஏற்றுக்கலை. வானத்திலிருந்து வந்து ஹாபிலினுடைய யார் ஆட்டை கொடுத்தாரோ ஹாபில் அவங்க ஆட்டை கொடுத்தாங்க. அந்த குர்பானியை வானத்திலிருந்து வந்து நெருப்பு வந்து என்ன செஞ்சிருச்சு, கரித்து விட்டு சென்றது. இதனால் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, போராமை கூடியது. காபில் பாவா என்ன செஞ்சாங்க, தன்னுடன் பிறந்த பெண் பிள்ளை நிக்கா செய்யக்கூடாதுன்னாங்க. இது ஒரு வருத்தம். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குர்பானை அல்லாஹ் கபூலாக்கலையே, தன்னுடைய தம்பியினுடைய ஹாபிலினுடைய குர்பானை எல்லாம் ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி போராமை வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, கொண்டுட்டாங்க. ஹாபில் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலை. ஹாபிலை கொன்று விட்டார். காபில் அடக்கம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல், அதுவும் நீண்ட வரலாறு. அல்லாஹ் தஆலா காகத்தின் மூலமாக எப்படி அடக்கம் செய்யணும் என்பதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம், பெரிய பாவம், இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை செஞ்சதுனால 7 நாட்கள் தொடர்படியாக நிலநடுக்கம், 7 நாட்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, போச்சு. ஏதோ ஒரு பெரிய அழிவு ஏற்பட போகிறது என்று எல்லா உயிரினங்களும் பயந்து இருந்தது. அது மட்டுமல்ல, காபில் ரொம்ப அழகாக இருப்பார். எப்படி தன் உடன்பிறந்த சகோதரி அக்லீமா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களோ, காபிலும் ரொம்ப அழகாக இருப்பார். எப்போ அவர் தன்னுடைய தம்பியை கொலை செஞ்சாரோ அதன் பிறகு அவருடைய நூறாணிய அழகுன்னு செஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா அதை எடுத்து விட்டான். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நூறாணியத்தை முகத்திலிருந்து சென்று, எப்படி பாவம் செஞ்சால் முகத்திலிருந்து ஒளி போய்விடுமோ, அவர் செஞ்ச முதல் பாவத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நூறாணியத்து போய் அவரும் என்ன செஞ்சிட்டார், கருப்பு நிறமாக ஆகிவிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவா அவங்களுக்கு சரியான கோபம். மகன் இப்படி பேச்சை கேட்கல, நிக்காஹுடைய விஷயத்துன்னு பேச்சை கேட்கல, தம்பியை வேற கொலை செஞ்சுட்டாரு. 100 ஆண்டுகள் அந்த வருத்தத்திலே இருந்தாங்க, சிரிக்கவே இல்லையா. 100 ஆண்டுகள் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கவலையிலே இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இரங்கல் கவிதை எழுதினாங்க. இரங்கல் கவிதை ஒருத்தர் இறந்து விட்டால் இரங்கல் கவிதை எழுதலாமான்னா கூடும் என்பதற்கு ஏராளமான ஆதாரம் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, இரங்கல் கவிதை படித்தாங்க. நாடுகள் அவற்றில் வாழும்பவர்களும் மாறிவிட்டார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க எல்லாம் மாறிட்டாங்க. பூமியில் தூசி அருவருப்பாகிவிட்டது, பூமியில் அருவருப்பான காரியங்கள் அதிகமாகிவிட்டது, நிறங்களும் சுவைகளும் எல்லாம் மாறிவிட்டது, அழகெல்லாம் முகத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் குறைந்து விட்டது என்று என்ன செஞ்சாங்க, சுரியானி மொழியில் ஹஸரத் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரங்கல் கவிதை படித்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபிலை கண்டித்தாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கண்டித்தாங்க. அதனால் என்ன செஞ்சார், தன்னுடன் பிறந்த அந்த பெண் பிள்ளையை அக்லீமாவை என்ன செஞ்சார், கூட்டிக்கிட்டு ஓடிட்டார். இப்போ எப்படி சில பேர் என்ன செய்கிறாங்க, அம்மா அத்தை பேச்சை கேட்காம கூட்டிகிட்டு ஓடுறாங்க. அது மாதிரி இதற்கெல்லாம் முன் உதாரணம் காபில் தான். கூட்டிகிட்டு ஓடிட்டார். ஓடினது மட்டுமல்ல, யமன் நாட்டுக்கு போய் நிக்கா செஞ்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தான். கரெக்டாக நம்மால் வந்தான் இப்லீஸ். வந்து என்ன செஞ்சான், ஒரு ஐடியா கொடுத்தான். ஹாபிலினுடைய குர்பானி அல்லாஹ் ஏன் ஏற்றுக்கிட்டான்னு தெரியுமா, அவர் நெருப்பை வணங்கிட்டு இருந்தார். அதனால தான் அவருடைய குர்பானியை நெருப்பு எரிச்சிருச்சு. நீயும் நெருப்பு வணங்கினேன்னா உங்ககிட்ட இருந்தும் இது மாதிரி ஏற்றுக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், ஒரு தவறான ஆலோசனை இப்லீஸ் போட்டான். அதனால் நெருப்பை வணங்கிய முதல் நபர் காபில். ஒரு பாவம் அடுத்தடுத்து பாவங்களை செய்ய வைக்கிறது. ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, ஒரு பாவத்தை செஞ்சால் அடுத்தடுத்து தொடர்படியாக பாவம் செய்ய வைக்கப்படும் என்பதில் இதுதான் உதாரணமாக இருக்கும். மாறு செஞ்சார், அக்லீமாவை நிக்கா செஞ்சார்.
தம்பியை கொலை செய்தார், நெருப்பை வணங்கினார், என்ன செஞ்சார்? அது மட்டுமல்ல, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு பாவத்திற்கு காரணமாக இருக்கிறாரோ, அதனை தொடர்ந்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் அந்த பாவத்தை செய்கிறாங்களோ அவருக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் அநியாயமாக கொலை எங்கெல்லாம் நடைபெறுதோ அதனுடைய தீமையின் ஒரு பங்கு காபிலுக்கு போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு நன்மை செய்வதற்கு நாம் காரணமாக இருந்தோமோ இருந்தால், ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறார், ஒரு நன்மை செய்யறதுக்கு காரணமாக இருந்தாருன்னா அதை வைத்து யாரெல்லாம் நல்லமல் செய்கிறாங்களோ அதனுடைய அனைத்து கூலியும் ஆசிரியருக்கு ஒரு பங்கு வரும், நல்லமலினுடைய ஒரு பங்கு வரும். அது மாதிரி யார் தீமை செய்வதற்கு காரணமாக இருக்கிறாரோ அந்த தீமையின் ஒரு பங்கு அவருக்கு வருண்டாம். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயமாக கொலை நடக்குதோ அந்த தீமையினுடைய ஒரு பங்கு காபிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அது மட்டுமல்ல, காபிலுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டுச்சு? கெட்ட மரணம் ஏற்படுது. காபிலுக்கு நிக்காஸ் அக்கீலாவை திருமணம் செய்து குழந்தையெல்லாம் பெற்றெடுக்கிறாரு. அதில் ஒரு குழந்தைக்கு கண் தெரியாத மகன், காபிலுக்கு பிறந்த மகன் கண்ணு தெரியாது. அந்த மகன் என்ன செஞ்சார்? யதார்த்தமாக கல்லை எடுத்து அவர் பாறையை தட்டுவதாக நினைத்து கொண்டு தன்னுடைய தந்தையை காபிலை கல்லால் அடித்து கொன்று விட்டார். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட மரணத்தை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. ஒரு தவறு செஞ்சதின் காரணமாக இந்த உலகத்திலேயே அவருக்கு தண்டனை போல ஒரு கெட்ட மரணம் அவருக்கு வந்தது. அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறான். ஹாபில் இறந்து 5 வருடம் கழித்து ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறான். ஆதம் நபி அதற்கடுத்ததாக நபியாக அல்லாஹு தாலா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்குறான். குழந்தை பிறந்ததும் ஷீஸ்ன்னு வச்சாங்க. ஏன் ஷீஸ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய அருள் அப்படிங்கிறது. இன்றைக்கு குழந்தை பிறந்தா என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு நெட்டில் தான் போய் பார்க்குறாங்க. பேரில் என்ன செய்ய மாட்டேது, வாயிலே நுழைய மாட்டேது. அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. அரபி வார்த்தையாகவும் இருக்க மாட்டேங்குது. அஜர்த்துக்கு தான் அனுப்புவேன். ஒரு சில வார்த்தைக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது. அஜர்த்து இது பார்த்து சொல்லுவாங்க, இது அரபி வார்த்தையே கிடையாது. நாங்களும் சுற்றி தேடி பார்ப்போம், கடைசியில் கிடைக்காது, சொல்லுவோம். திருப்பி என்ன செய்வாங்க? அவங்க என்ன பேரை முடிவு பண்ணாங்களோ அதையே வச்சுடுவாங்க. நம்ம பார்த்து இது அரபி பேர் இல்லைங்க, இது நல்ல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சுருவாங்க? கடைசியாக இது எங்கள் அம்மா சொன்னாங்க, இது எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் நெட்டில் பார்த்தோம், நல்ல அர்த்தமாக இருக்குது அப்படின்ட்டு அதே பேர் வச்சிடுறாங்க. ஹஜ்ரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு எப்படி ஒரு அர்த்தமுள்ள பேரை வச்சாங்க, அர்த்தமுள்ள ஒரு பேரை வச்சாங்க. அது மட்டுமல்ல, தனக்கு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹுஃபுகளை அல்லாஹ் கொடுத்துருந்தான். 50 சுஹுஃபுகள், 50 ஏடுகளை, சில மார்க்க சட்டங்களை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதை தன் மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தன்னுடைய ஹலீஃபாவாக ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான். ஜானசீனாக தன்னுடைய நபிமார்களுடைய அந்த சில்சிலாவை அதை தொடராக ஜானசீனாக சஜ்ஜாதாவாக ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சாங்க. அது மட்டுமல்ல, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய துவா செஞ்சாங்க. அல்லாஹ் இவருடைய சந்ததியில் பரக்கத் செய். அல்லாஹு தாலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சாவளியில் தான் பிறந்தாங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. இன்றைக்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, முதலாவது பாடம், இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை ஒரு பெண்ணை வச்சு தான். ஒரு அழகான பெண்ணை விரும்பியதின் காரணமாகத்தான் ஒரு கொலையே நடந்திருக்கு. எனவே என்ன செய்யக்கூடாது? அழகான பெண்ணை எனக்கு என்ன செய்யக்கூடாது? விரும்பவே கூடாது. அது ஆபத்தில் தான் முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிக்காஹ் முடிக்கும் போது நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனை தேர்ந்தெடுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிம்பாங்க.
குடும்பத்தை பார்க்கணும், அழகாக பார்க்கணும், கோத்திரத்தை பார்க்கணும், செல்வத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஒருபடி கூடுதலாக அந்த பெண்ணிடம் தீன் இருக்கான்னு பார்க்கணும். தீன் இல்லாத பெண்ணை நிக்காக முடிச்சா வெற்றி கிடையாது. அந்த பெண் அழகில்லாமல் கூட இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம். தீன் உள்ள பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக குடும்பம் நிம்மதியான குடும்பமாக, வெற்றியாக, அந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே அழகான பெண்ணை தேடி என்ன செய்யக்கூடாது, அழகான பெண், மார்க்கம் இல்லாத பெண்ணை தேடி தேர்ந்தெடுத்து விடக்கூடாது, விரும்பக்கூடாது என்பதற்கு இது முதல் பாடம். இது அது மட்டுமல்ல, குர்பானை கொடுக்கும்போது மட்டமானதை குர்பானை கொடுத்தால் குர்பானை ஏற்றுக்கொள்ளப்படாது. காபில் என்ன செஞ்சார், கோதுமை தண்டை குர்பானை கொடுத்தார், அதனால் அவருடைய குர்பானை ஏற்றுக்கப்படலை. ஹாபில் என்ன செஞ்சாங்க, ஆட்டை கொடுத்தாங்க, கொழுத்த ஆட்டை கொடுத்தாங்க, அதனால் அவங்களுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, மூன்றாவது பாடம், யாரின் மீதும் பொறாமைப்படக்கூடாது. ஹாபில் சொன்னாங்க, அவர் சொன்னார், என்னுடைய குர்பானை ஏற்றுக்காதனால நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னார். சொன்னப்ப ஹாபில் சொன்னாங்க, ஏப்பா, உன்னுடைய குர்பானை ஏற்றுக்கலைங்கிறது அது அல்லாஹ் சம்மந்தப்பட்டது, நான் சம்மந்தப்படலை. உன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அல்லாஹ்ட்ட தான் நீ என்ன செய்யணும், நீ அவனுடைய அமலில் குறை இருக்குது, அதனால் ஏற்றுக்கல அல்லாஹ், அதுக்காக என்னை கொலை செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்களாம், அப்படின்னு வரலாறுல பதிவாகிருக்கு. அதனால் பொறாமை என்கிற குணம் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். பொறாமையிலும் தப்பிப்பதற்கு என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 முறை ஓதி செஞ்சுக்கோங்க. கையில் ஊதி முகத்தில் தடவி கொள்ளுங்கள், நைட்டில் தூங்கும்போது ஓதி தடவிக்கணும். இதுதான் பொறாமையிலிருந்து, சிகரிலிருந்து, சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கொலை என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி என்னென்னா, நாம் பெற வேண்டிய 5வது பாடம், ஒருத்தர் நல்லவராக, பெற்றோர் நல்லவராக இருந்தாலும் நம் பிள்ளைகள் கெட்ட அமல் செய்கிறாங்கன்னா அந்த கெட்ட அமலின் மூலமாக அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதற்கு ஒரு சிறந்த பாடம் இது. எனவே பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யும். அவங்க ஓதி முடித்திருந்தாலும் சரி, அதிர்த்தாயிட்டாலும் சரி, படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ எந்த நேரத்தில் வழிகட்டு போவாங்கன்னு தெரியாது. எப்போ எந்த நேரத்தில் ஒரு சின்ன பாவம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிந்து விட்டது. நல்லவங்க மாதிரி தெரியும், தொழுகுவாங்க, ஓதுவாங்க, நல்ல அமல் செய்வாங்க. ஒரு சின்ன பாவம் என்ன செஞ்சிருச்சு, பெரிய ஆபத்தில் குஃபுரில் போய் மறைச்சிட்டார். காபில் என்ன செஞ்சார், குஃபுரில் மரணித்ததாக வரலாறு பதிவாக இருக்குது. எனவே ஈமான் போயிருச்சு. எனவே ஒரு சின்ன பாவம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் பயப்படணும், அல்லாஹ் என்ன செய்யணும், பயந்து கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்குவானாக. அவனுக்கு பிடித்தமான நல்லடியார் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.